This is Bharat. Welcome to Voice of Bhattri. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா அப்டேட் ஃப்ரம் ஜனநாயகன். ஸோ ஜனநாயகனுக்கு வந்துட்டு நம்ம அண்ணனுக்கு வந்து பிரச்சனை வரலங்கிறது புதுசு இல்லை, எப்பவுமே பழசு தான். ஸோ இது வந்து நம்ம எப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கோம்னா 2012 இப்போ வரைக்குமே அண்ணனோட படத்துக்கு வந்துட்டு பிரச்சனை கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு இதுலேருந்து ஏதோ அந்த படத்தில் வர டைலாக்ஸை வச்சு இதாகி அதுலேருந்து ஒரு அரசியலோட பாலிடிக்ஸோட சைட்லேருந்து ஒவ்வொரு இது மட்டும் வந்துட்டே இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. கொடுக்கலன்னா தான் அதிசயம். ஆனால் நிறையா விஷயத்தில் நம்மளும் பார்த்தாச்சு, அண்ணனுக்கு மட்டும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போயும் நான் சொல்கிறேன், அண்ணன் படத்துக்கு பிரச்சனை வரலனா தான் அது புதுசு. ஸோ அண்ணன் படத்துக்கு நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை வரலைன்னா அது விஜய் படமே கிடையாது. ஐயா, இது தளபதி படம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு இதுக்கு நமக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம என்னன்றதை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதில் நிறைய விஷயத்தில் நம்ம இப்போ வந்து நான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 19 சர்டிஃபிகேட்ஸ்க்காக வந்துட்டு படக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்க்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 19 சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேலே 20 நாளைக்கிட்ட ஆக போகுது. பட் ஆனால் இப்போ வரைக்குமே அவன் வந்து சப்மிட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கவே இல்லை. அது ஏன் என்னங்கிறது எல்லாமே நான் இந்த டீட்டெயிலில் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் வாய்ஸ் ஆஃப் பத்ரி அண்ட் சப்போர்ட் கைஸ். உங்கள் சப்போர்ட் தான் வந்துட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகும். ஸோ இப்போ என்னங்கிறத நான் இப்போ முழுசாகவே நான் சொல்கிறேன். அதில் என்ன நான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி கோர்ட்டில் வந்துட்டு இது பண்ணாங்க, அது என்ன இது எப்படி ஏது என்னன்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம என்னங்கிறதுனா, ஒரு ஒரு படம் பார்த்துருக்காங்க. படத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்டிஃபிகேட் வந்து இந்த படத்துக்கு வந்து நம்ம யூபை சர்டிஃபிகேட் தான் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு இது வந்து டிசம்பர் 19 நடந்த ஒரு விஷயம். அதை டிசம்பர் 19 அவங்க சொல்லி இது பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா, டிசம்பர் 19 பார்த்துட்டு சப்மிட் பண்ணாங்க. டிசம்பர் 22 வந்துட்டு சென்சார் போர்டில் தான் அவங்க பார்க்குறாங்க படத்தை. ஆனால் பார்த்து இது பண்ணதுக்கப்புறம் அப்போ வந்து சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க இதெல்லாம் பண்ணி அதையும் டீம் வந்து அக்செப்ட் பண்ணி அதையும் டிசம்பர் 23 இது பண்ணி ஃபினிஷ் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ 24 வந்து அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. 24 சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 24 சப்மிட் பண்ணியுமே அவங்க வந்துட்டு நடுவில் அடுத்த நாள் வந்துட்டு ஹாலிடே. ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால வந்துட்டு அவங்களால வந்து அதை பார்க்க முடியாது. ஸோ டிசம்பர் 25 வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அது வந்துட்டு பார்க்க முடியாதுன்றதுனால ஒரு இதில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் 25 இது பண்ணதுக்கப்புறம் டிசம்பர் 26 வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்துட்டு நான் முழுசாக வந்து நான் என்னன்னு சொல்கிறேன்னா, டிசம்பர் 19 அன்றைக்கே வந்துட்டு அவங்க இது பண்ண ஒரு விஷயம் அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் இருக்குது, இதெல்லாம் இதாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. முதல் கட்டத்தில் அவங்க வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் கட்ஸ் சர்டிஃபிகேட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, ஆனால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 22 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்சார் போர்டில் வந்துட்டு மைனர் கட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மைனர் கட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா யூபிஐ சர்டிஃபிகேட் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க வாய்மொழியாக. இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதை இப்போ எப்படின்னா வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்து இது கிடையாது. இதுக்காக வந்துட்டு இது பண்ணி அப்புறம் டிசம்பர் 24 வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. மூவி சைட்லேருந்து கேவின் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் 24 வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ண ஒரு இது என்னென்னா, எல்லா இதையும் மாற்றி எல்லாமே இதாக பண்ணிட்டாங்க. அதாவது போர்டு சொன்னதை கேட்கலன்னு இல்லை, டிலே பண்ணலை, கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி 100% முடித்து அவங்க கொடுத்துட்டாங்க படத்தோட சைட்லேருந்து. நடுவில் வந்து கிறிஸ்மஸ் இருக்கிறதுனால வந்துட்டு அதுக்கு வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது, சென்சார் போர்டு சைட்லேருந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறனால அன்றைக்கி லீவு. ஸோ அதனால் அவங்களால எதுவும் பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்து டிசம்பர் 26 வந்துட்டு அவங்க வராங்க. 26 வந்துட்டு தயாரிப்பு நிறுவனமான கேவின் ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிடுறாங்க. அந்த உண்டான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு டிசம்பர் 26 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 நாளுக்கு அப்புறமேட்டுக்கு ஜனவரி 5 வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சென்சார் போர்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால்
ஒரு நாள் 2 நாளில் 9 நாளுக்கு அப்புறமேட்டுக்கு அதற்கு பதிலாக வந்து என்னன்னா ரிவைசிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிவைசிங் கமிட்டிங்கிறது என்னன்னா மும்பையில் இருக்க அந்த டீமு. ஸோ அந்த டீமுக்காக அந்த டீமுக்கிட்ட இது பண்ணியிருக்காங்க. ஸோ பிராந்திய சென்சார் அலுவலகம் சொல்லி ஒன்று இருக்குது, மும்பை அலுவலகத்தில் தொடர்பு கொள்ள சொல்லி இங்கே இருக்க சென்சார் போர்டுக்கு அங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள். இங்கே என்ன இதாகுதுன்னா மைனர் கட்ஸு இந்த மாதிரி இது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்துட்டு ரிவைஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க கேவின் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. அப்பயும் வந்துட்டு ரொம்ப இதாகலை. ஸோ அது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா ரிவைசிங் கமிட்டி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டோம்னா, பெருசாக இருக்கிற ஒரு கருத்து, அந்த படத்தில் ஏதாவது ஒரு பெருசாக ஒரு கருத்து சொல்லலாம், இது பண்ணலாம். அப்புறம் மேஜரான ஒரு அப்ஜெக்ஷனு, சர்டிஃபிகேட் டிஸ்பியூட் இருந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க அங்கே இது பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த மாதிரி அபிஷியல் அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டிலேருந்து அவங்க வந்து கொடுக்கணும். ஸோ அதோட இதுதான் வந்து அங்கே இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்து இது பண்ணுறப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஜனவரி 6 வந்துட்டு 3 நாள் தான் இன்னும் படம் இருக்குது. ஸோ ஒரு மனுஷனை வந்துட்டு இவ்வளோ உட்காந்து மெனக்கட்டு அந்த ஆள் படம் நடித்து அந்த மனுஷன் கொடுக்குறப்பல இவ்வளோ இது பண்ணுறதுக்கு அவர் என்னென்னலாம் பண்ணி அவரை தடுத்து வர விடாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை காய்ஸ். அந்த ரொம்ப எப்போலேருந்து கிட்டத்தட்ட 2012 துப்பாக்கி, கத்தி, காவலன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தலைவா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி ஃபேன் வந்து ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்தார். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. அம்மா வந்து போய் பார்த்து இது பண்ணாங்க. அப்போ இதானது. அப்புறமேட்டுக்கு இப்போது லாஸ்ட்டாக 2018 சர்க்கார் வந்துச்சு. ஸோ சர்க்கார், பிகில், மெர்சல் உங்களுக்கு தெரியும், பிஜேபியோட அந்த இது ஒரு கான்ட்ரவர்சி வந்து மெடிக்கல் இஷ்யூ பற்றி தளபதி பேசியிருந்தார். அப்போ ஒரு இஷ்யூ ஆச்சு. இவ்வளோ இதுவுமே அவர் யாருமே எந்த ஹீரோஸும் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து போல்டாக எடுத்து பேசுகிறப்ப அது என்னன்றது கூட அவங்க பார்க்கறது கிடையாது. அதை பார்க்காம உட்காந்து இது பண்ணி தளபதியை எப்படியாச்சும் அந்த மனுஷனை வர விடக்கூடாது, எப்படியாச்சும் அடித்து அமுக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய இங்கே கூட்டங்கள் போராடிட்டு இருக்கு. போராடுற அந்த கூட்டம் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் கூட இல்லை. ஆனால் அந்த மனுஷன் எவ்வளவோ பார்த்துட்டாரு கைஸ். கொஞ்சம் ஒரு அடிபட்டு வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறப்ப கரியரையும் உதறிட்டு போறாருங்கிறப்ப நம்ம எல்லாரும் அவரோட உண்டான ஒரு சப்போர்ட் இருக்கணும். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இன்னும் வரைக்குமே அந்த சப்போர்ட் எப்படி சொல்ல, அந்த சர்டிஃபிகேட்ஸே அவங்க இன்னும் ஒரு இஷ்யூ பண்ணல. இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணீங்க, கேவின் ப்ரொடக்ஷன் சைடில் வந்துட்டு இன்னமும் அவங்க சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் அவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணி இது பண்ணப்போ இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் வந்து மதியம். ஸோ இந்த 2 காலுக்கு வந்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஆனால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஸோ இது என்ன இதாக ஆயிடுச்சா இல்லையா, எப்போ தருவாங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. Jan 7, Jan 8, Jan 9 வந்து மூவி வந்து ரிலீஸ் பண்ணணும். ஆல்ரெடி டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியா. ஆனால் இந்த மனுஷனை வந்து சும்மா விடாமல் இப்போ வரைக்குமே உட்காந்து இவ்வளோ பிரச்சனை எப்படி கொடுக்கலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம், எப்படி அந்த படத்தை வர விடக்கூடாது, ஏன் அந்த மனுஷனை இப்படி பண்ணுறீங்க, அது எனக்கு ஒன்றும் சத்தியமாக புரியல. அந்த மனுஷன் என்ன ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாரா, அவர் பாட்டு வராரு, அவர் பாட்டு நீங்கள் எல்லாரும் ஒழுங்காக ஒன்றா இது பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையும் இது பண்ண அந்த மனுஷன் வந்து பண்ணுறதுக்கு கெடுத்து விட்டு எல்லாமே பண்ணுறது என்ன. ஸோ இது எப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நாளைக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த இதுக்கு படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வாய்ஸ் ஆஃப் பர்த்ரி. ஸோ அகெயின் உங்களோட மோட்டிவேட் தான் என்னோட இது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னும் உங்களுக்காக நிறையா இது நான் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் சைனிங் ஆஃப் பத்ரி. சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இதில் வேற ட்ராக்கை நோக்கி போகிறேன். இது எப்படி சார் இந்த டைமில் நீங்கள் படம் எடுத்து பண்ணுறீங்களா, பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, இமீடியட்டாக பண்ணலாம் சொல்லிட்டு அந்த பாசிட்டிவ் வைப் எங்கள் மேலே திருப்பி விட்டார். ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக், அது எப்படி வருமோன்ற ஒரு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கும், இல்லைப்பா கொஞ்சம் தான் ரீமேக்கு மீதி புதுசு அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே, உள்ளே பூந்து அடிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, ஐயா இது தளபதி படம்.